வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீசம் இந்த 3 நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ராசியில் ஆட்சி அடையுது, எந்த ராசியில் உச்சம் அடையுது, எந்த ராசியில் நீச்சம் அடையுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல குளிகாதி நால்வர் ஆட்சி வீடுகள், அதாவது குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்தியோடு சேர்ந்த ஒரு 4 கிரகங்களினுடைய ஆட்சி வீடுகளை பார்க்க போகிறோம். இந்த 4 கிரகங்களுக்கு உச்ச வீடு, நீச வீடு குறிப்பிடப்படலை. ஆட்சி வீடுகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்தெந்த கிரகம் எந்த ராசியில் ஆட்சி அடையுதுன்னு பார்ப்போம். மாந்தி அப்படிங்கிற கிரகம் கும்பத்தில் ஆட்சி அடையுது. இது சனி பகவானுடைய புதல்வன், கும்பத்தில் ஆட்சி அடையுது. யமகண்டன் அப்படிங்கிறது குரு பகவானுடைய புத்திரன், அவர் தனுசு ராசியில் ஆட்சி அடைகிறார். அர்த்த பிரகரணன் அப்படிங்கிற கிரகம் புதனுடைய புதல்வன், இவர் ஆட்சி அடைகிறது மிதுன ராசியில். காலன் அப்படிங்கிறது சூரியனுடைய புதல்வன், இவர் ஆட்சி அடைகிறது மகர ராசியில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் ஆட்சி அடையுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கிரகங்கள் இந்த ராசியில் இருக்கும்போது நற்பலன்களை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து தூமாதி ஐவர் ஆட்சி, உச்சம், நீசம். தூமாதி ஐவர்னா தூமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்த ஒரு 5 கிரகங்களினுடைய ஆட்சி, உச்சம், நீச வீடுகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தூமன் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய புதல்வன், இவர் ஆட்சி அடைகிறது மகர ராசியில், உச்சம் அடைகிறது சிம்ம ராசியில். இப்போ இந்த உச்சம் அடைகிறது தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு 7வது ராசியில் தான் அது நீச்சம் அடையும். அதனால் உச்ச ராசிகள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். இப்போ தூமன் ஆட்சி அடைகிறது மகரத்தில், உச்சம் அடைகிறது சிம்மத்தில். அப்போ நீசம்னா சிம்மத்துக்கு 7வது இடம் என்ன? கும்பம். கும்பத்தில் நீசம் அடையும். அடுத்து வியதிபாதன் அப்படிங்கிற கிரகம் ராகுனுடைய புதல்வன், இவர் ஆட்சி அடைகிறது மிதுன ராசியில், உச்சம் அடைகிறது விருச்சிக ராசியில். இது தெரிஞ்சால் போதும். நீச ராசி இதுலேருந்து 7வது ராசி அதில் நீசம் அடையும். விருச்சிகத்துக்கு 7வது ராசி ரிஷபம்னா அதில் நீசம் அடையும். வியதிபாதன் அப்படிங்கிற பிளானட். அடுத்து பரிவேடன் அப்படிங்கிற கிரகம் இதுக்கு அப்படியே 7வது இடத்துல ஆட்சி அடையும். மிதுனம் அப்படிங்கிறது ஒரு மிதுன ராசியில் வியதிபாதன் ஆட்சி அடைகிறாரு. இதுக்கு 7வது ராசி என்ன? தனுசு. அதில் பரிவேடன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி அடையுது. பரிவேடன் சந்திரனுடைய புதல்வன், தனுசு ராசியில் ஆட்சி அடையுது. அடுத்து உச்சம் அடைகிறது மிதுன ராசியில். மிதுன ராசின்னு தெரிஞ்சால் போதும். நீசம் அடைகிறதுக்கு 7வது ராசி தனுசில் நீசம் அடையும், பரிவேடன் அப்படிங்கிற பிளானட். இந்திர தனுசு அப்படிங்கிறது சுக்கிரனுடைய புதல்வன், இவர் ஆட்சி அடைகிறது கடகராசி, உச்சம் அடைகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் உச்சம் அடைஞ்சாருன்னா நீசம் அடைகிறது மிதுன ராசி, அதுக்கு 7வது ராசியில். தூமகேது அப்படிங்கிறது கேதுனுடைய புதல்வன், இவர் ஆட்சி அடைகிறதும் கடகராசி தான், உச்சம் அடைகிறது கும்பராசி. கும்பத்தில் உச்சம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சிம்மத்தில் அது நீசம் அடையும். இப்படி குளிகாதி நால்வருக்கு என்னென்ன ஆட்சி வீடுகள் இருக்குது, தூமாதி ஐவர்னு சொல்லக்கூடிய பிளானட்ஸ்க்கு ஆட்சி, உச்சம், நீசம் வீடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது தெரிஞ்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த வியதிபாதன் அப்படிங்கிற கிரகம் மிதுன ராசியில் இருக்குது அல்லது விருச்சிக ராசியில் இருக்குது அப்படின்னா அது உபகிரகம். இது அதாவது ராகுனுடைய புதல்வன். அப்போ ராகுனால் செய்யப்பட்ட அந்த வினைகளை நீங்கள் தெரியாமல் செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அதாவது மறைச்சி செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு தெரியாமலே ஒரு நல்லது பண்ணியிருக்கலாம். அப்படி நல்லது பண்ணீங்க அப்படின்னா இந்த வேதிபாதன் ஆட்சி வீட்டிலே உச்ச வீட்டிலே இருப்பார். நீங்கள் கெடுதல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தெரியாமல் நிறைய பேரை கெடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாமலே அப்படின்னா, இந்த வேதிபாதன் அப்படிங்கிற ராகுனுடைய புதல்வன் ரிஷபத்தில் போய் உட்காந்தாருன்னா பலம் இழந்திருக்கார். அப்போ எல்லா பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது மறைமுகமான மனசை நோகடிக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கான்னு பாருங்கள். அதில் இருந்துச்சுன்னா நல்ல பலனையும், நீசத்தில் இருந்தால் பெரிய லெவலில் நன்மைகள் அது கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த தூமாதி ஐவர்னு சொல்லக்கூடிய இந்த 5 உபகிரகங்களுக்கு நட்பு வீடுகள், பகை வீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.